அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் உமன் இப்படி அனைத்து பெண்களுக்குமே ஏற்ற ரொம்பவே முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீ ப்ரிப்பரேஷன். இப்போ ரமதான் வருது. அதனால ரமதானுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பெண்களுக்குமே ஏற்ற மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும். அண்ட் நீங்கள் கை குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசூஸ் டைரி. ரமதான் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்ம ஃப்ரீசரில் எல்லாத்தையும் அரைச்சி வச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருட்களை தான் சாப்பிடணும். நம்ம வீடியோவில் எப்போவுமே ஹெல்த்தியான விஷயங்கள் தான் இருக்கும். இந்த வீடியோவிலுமே அப்படி தான். என்னோடய வீட்டில் என்ன பண்ணுவனோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசி காலி ஆகிடுச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிசியை ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து நமக்கு அதிகமாக ஜூஸ் ரெசிபி இதெல்லாம் பண்ணுவோம். அதனால் சுகருமே வாங்கி அந்த பாக்ஸில் நான் ஃபில்லப் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு என்ன தேவை, என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பார்த்து அதை நம்ம கரெக்டாக வாங்கி வச்சுக்கிறணும். இதை நான் காட்டுறது மூலமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் கரெக்டாக அதை வாங்கி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோம்பு டைமில் அதிகமாக டீ சஹர் டைமில் நம்ம வச்சு சாப்பிடுவோம். அதனால் வெல்லம் வாங்கிட்டு அதனையுமே நல்லா நான் தட்டிட்டு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததாக நமக்கு உப்புக்கல், உப்புத்தூள் ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். உப்புத்தூள் எப்போவுமே வெளியில் வாங்க மாட்டேன். உப்புக்கல் எடுத்து லைட்டாக வறுத்துட்டு அதை நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நீர் கோர்க்காமல் இருக்கும். இது கூடவே தேங்காய் சிரட்டை, அரிசி இது எல்லாமே போடலாம். அண்ட் நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா அது கூட நம்ம எதுவுமே போட தேவையில்லை. அதையுமே வறுத்துட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பவுடருமே பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம சஹருக்கு அதிகமாக சைடிஷ் நமக்கு தேவைப்படும். வத்தல், மிளகா வத்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தேவைப்படும். ஸோ அதையுமே நான் வாங்கிட்டு நான் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு சோயா நம்ம ஏதாச்சும் நமக்கு சைடிஷ் இல்லை அப்படின்னா அதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோயா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிறணும். ஏதாச்சும் ஒரு கிரேவி பண்ணலாம், இல்லை ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில நேரம் இது அது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் டக்குன்னு நமக்கு பிஸியில் மறந்துடுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்ததாக புளி தான். நிறைய பேர் இந்த ரமதான் ப்ரிப்பரேஷனில் புளி பேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் என் வீட்டில் நான் புளி பேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுறனோ அதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். புளியை எப்போவுமே இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குழம்புக்கு தேவையான ஒரு பால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடியில் பால் பண்ணி வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா உப்புக்கள் தூவிட்டு அது மேலே நான் இன்னும் கொஞ்சம் பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி யூஸ் பண்ணும்போது புளி சீக்கிரமாக கருத்து போகாமல் இருக்கும். இதில் வச்சுட்டு பேலன்ஸ் புளியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நான் பாக்ஸில் ஃபில்லப் பண்ணி வச்சுப்பேன். இப்படி வைக்கும்போது ஈஸியாக நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். ஸோ இஞ்சி பூண்டு ரெண்டுமே சமமான அளவு 1/4 கிலோ இஞ்சி 1/4 கிலோ பூண்டு எடுத்துக்கலாம். இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அண்ட் உப்புக்கல் சேர்த்து நல்லா மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதோட கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லா வீட்லேயுமே தேவைப்படும். ஆனால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது கலரை கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் என்னென்ன வாங்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்துடலாம். ஆல் இன் ஒன் மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இது சீக்ரெட் மசாலா, மேஜிக் மசாலா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்த்தோம். அதனால் 1.5 ஸ்பூன் தாராளமாக சேர்க்கலாம். அடுத்து சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஆச்சி சிக்கன் குழம்பு மசாலா, அது கொஞ்சம் சிக்கன் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மொத்தம் நம்ம 5 பவுடர் சேர்த்துக்கிட்டோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர் தூள், சிக்கன் 65 மசாலா, அடுத்து சிக்கன் குழம்பு மசாலா. இந்த 5 பவுடருமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஆல் இன் ஒன் மசாலா. இந்த ஒன்று மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த நோன்பு டைமில் நமக்கு அதிகமாக டைம் கிடைக்காது. நம்ம கிச்சன்லேயே நம்ம நின்று சமைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லா பெண்களுக்குமே ஏற்றது. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, இல்லை கை குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு மசாலா ரெடி பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 5 பாட்டிலையுமே நான் ஓப்பன் பண்ணி மூட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு பாட்டில் மட்டும் எனக்கு போதும். இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன்.
நம்ம ஆல்ரெடி சோயா வாங்கி வச்சுருக்கோம். அந்த சோயாவை நான் வந்துட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா தண்ணி வந்து சூடு பண்ணி நான் கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் லைட்டாக நம்ம முங்குற அளவுக்கு வச்சோம் அப்படின்னா அது நல்லா ஊறி வந்துடும். ஸோ அந்த தண்ணியை இருத்துட்டு லைட்டாக கோல்டு வாட்டர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக சோயா வந்து ரெடி ஆயிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மேஜிக் மசாலாவில் 1 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ கடாயில் நான் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வதக்கி எடுத்துக்கலாம். உப்புத்தூள் கூடவே சேர்த்துட்டேன். கூடவே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே நல்லா மேஷ் ஆகிடும். கூடவே 1 ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச இறால் நான் சேர்த்துக்கிறேன். இறால் இல்லை அப்படின்னா நீங்கள் சோயா மட்டும் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இறால் லைட்டாக வதங்குறத வரை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த இறால் வந்து ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மசாலா பெரட்டி வச்ச சோயாவை இது கூட சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி சோயா வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது எல்லாமே ஒன்றா மிங்கிள் ஆகி அந்த மசாலா எல்லாமே சோயாவோட ஒட்டிக்கும். இப்போ நம்ம ரைஸ் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சோயா ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம லஞ்ச் பாக்ஸில் வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைமில் கொடுத்து விடலாம். இப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து வேலை முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நோம்பு டைமில் நமக்கு அதிகமாக வேலை செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்காக. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு மாவு மிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 கப் அளவு அரிசி மாவு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வீட்டில் கருப்பு கவுனி அரிசி அண்ட் கருப்பு உளுந்து இந்த ரெண்டுமே சேர்த்து ஒரு மிக்சிங் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து 1 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா உங்ககிட்ட ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருந்துச்சுன்னா அதை 1 கப் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ராகி மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் 4 மாவு நான் சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு, ரவை, அரிசி மாவு, அடுத்து கருப்பு கவுனி அரிசி மாவு, இந்த 4 மிக்சிங்குமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம தோசை பேட்டராக கூட யூஸ் பண்ணலாம். தோசையாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் தோசையாக ஊற்றிடலாம். ஸோ ஃபைனலாக 1/4 கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். இதில் சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று நான் பண்ணி காட்டுறேன். ஒரு மிக்சர் ஜாரில் 2 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை, வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்துடுறேன். இவ்வளோதான் வேலை. இதுக்கு மேலே நமக்கு வேலையே இல்லை. ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாவை 1 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மறுபடியும் போயிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு பேட்டர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பேன் கேக் தான் இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு பேன் கேக் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸ்கூல் டைம்லேயும் சரி, இல்லை நமக்கு நோம்பாக இருக்கிறோம், நம்மளால் எதுவுமே முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னாலுமே டக்குன்னு இதை ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை தோசை மாவு மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் தோசையாக ஊற்றி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு உங்கள் வேலை முடிஞ்சிடும். இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் இது பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம சமைக்கும்போது சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும்போது டென்ஷனே இல்லாமல் நம்மளால் வேலை பார்க்க முடியும். அதை கிளியர் பண்ணுறதுலேயே டைம் போயிடும். ஸோ ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வேலை எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ இதோட அடியில் வந்துட்டு ஒரு பேப்பர் கட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். நான் வந்து அரிசி பேக்கை கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கிறேன். இப்படி வைக்கும்போது நம்ம திரும்ப அதை ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுட்டேன். பட்டை, அடுத்து கிராம்பு, அடுத்து வந்து ஏலக்காய் ஆல்ரெடி நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால கொஞ்சமாக தான் நான் வந்து ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கல்பாசி,
அடுத்து வந்து நம்ம மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வெந்தயம், சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு அன்னாசி பூ, அவ்வளோதான். இந்த ஒரு பாக்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு நம்ம ஏதாச்சும் நான்வெஜ் பண்ண போகிறோம், ஏதாச்சும் கிரேவி பண்ண போகிறோம் அப்படின்னா தாளிக்கிறதுக்கு டக்குன்னு எடுத்து தாளிச்சிடலாம். இதுக்கு ஒன்றா ஒவ்வொரு பாக்ஸையும் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு எப்படி ரெடி பண்ணி வச்சோமோ அதே மாதிரி ரசத்துக்குமே பண்ணிடலாம். ஏன்னா ரசத்துக்கு ஜீரகம், சோம்பு, மிளகு இந்த 3 மட்டும்தான் தேவைப்படும். ஸோ 3மே ஒரே பாக்ஸில் இருக்கிற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். முடிஞ்சால் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாகும். அடுத்ததாக நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் அதிக காசு கொடுத்து பன்னீர் வந்து வெளியில் வாங்கிட்டு வரோம். அதில் எந்த ஹெல்த்துமே கிடையாது. முடிஞ்சால் நீங்கள் பசும்பாலில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய சைஸ் லெமன் வந்து நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடணும். கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு சூப்பராக அந்த பால் வந்து திறஞ்சு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. அதிகமாக அமௌண்ட்டும் நமக்கு செலவாகாது. சொல்லப்போனால் நம்மளுடைய பணம் நமக்கு மிச்சமாகும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே சூப்பராக நமக்கு திறந்து வந்துருச்சு. அந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு இப்போ தேவைப்படும். ஸோ இதை வந்து ஒரு துணியில் நல்லா நான் வந்து வடித்து எடுத்துக்கிறேன். நல்லா சூடாக இருக்கும். ஸோ கவனமாக ஒரு சுத்தமான துணி எடுத்துக்கோங்க. நல்லா வடித்து எடுத்துட்டு அதை பிழியும் போது லைட்டாக நமக்கு ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக நம்ம கைகளில் ஆவி படாமல் பிழிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சமாக நார்மல் வாட்டரில் லைட்டாக முக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆவி அப்படியே அடங்கிடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நல்லா சாஃப்டாக சூப்பரான பன்னீர் உடனே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா நான் வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு தட்டு மேலே வச்சுட்டு ஒரு நல்ல வெயிட்டான ஏதாச்சும் ஒரு பொருளை மேலே தூக்கி வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி அள்ளி அதை மேலே வச்சிடுறேன். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு சூப்பரான பன்னீர் ரெடியாகி வந்துடும். நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அதே ஷேப்பில் கிடச்சிடும். ஸோ இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் நம்ம கையில் இருக்கும்போது ஏதாச்சும் கிரேவி பண்ணலாம், இல்லை சாதத்துக்கு கிரேவியோ இல்லை சப்பாத்திக்கு கிரேவியோ ஏதாச்சும் நம்ம பண்ணலாம். இது மூலமாக அதிகமாக சத்துக்களும் நமக்கு கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பசும்பால் வச்சு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது உங்ககிட்ட கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் பேக்கெட் பால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ரொம்பவே ஈஸியான ஒரு மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். கிராம் கணக்கில் நான் சொல்லலை. உங்களுடைய உள்ளங்கை அளவு நிறைஞ்ச மாதிரி பட்டை எடுத்துக்கோங்க. எத்தனை சைஸாக இருந்தாலுமே பரவாயில்ல, உள்ளங்கை சைஸில் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கிறேன். ஏன்னா பட்டையோட அளவில் பாதி அளவு தான் கிராம்பு இருக்கணும். கிராம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப மசாலா ஸ்மெல் நமக்கு அடிக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்ததான் கல்பாசி எடுத்துக்கிறேன். இது நம்ம உள்ளங்கை அளவில் நல்லா நிறைஞ்ச மாதிரி எடுத்துக்கோங்க. சில பேர் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. பர்ஃபெக்டாக இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற பிரியாணி எப்படி இருந்தாலுமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஜாதிக்காய் வந்து 2 நான் எடுத்துக்கிறேன். ஜாதிக்காய் வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதனால 2 நமக்கு போதுமானது. அடுத்ததாக அன்னாசிப்பூ ஒரு 7 எடுத்துக்கிறேன். சின்னது பெருசு எதாக இருந்தாலுமே ஒரு 7 அன்னாசிப்பூ நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஜாதி பத்திரி எடுத்துக்கிறேன். ஜாதிக்காயோடைய பூ தான் இந்த ஜாதி பத்திரி. அதனால் ஜாதிக்காய் நம்ம 2 எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒரு 4 எடுத்தால் மட்டும் நமக்கு போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், ஆனால் சோம்பு வந்து கம்மியாக தான் இருக்கணும். அதனால் ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் நான் வந்து சோம்பு எடுத்துக்கிறேன். அடுத்து மிளகு ஒரு 1.25 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து பிரிஞ்சி இலை ஒரு 4 எடுத்துக்கிறேன். 2 சின்ன சைஸ் 2 பெரிய சைஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப பெரிய லீஃபாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்கலாம். வறுக்கும்போது கருகிராமல் பார்த்து கவனமாக வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது நல்லா உங்களுக்கு ஸ்மெல் வரணும். அந்த ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு ஒரு பவுடராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பவுட்ரு போதும் உங்களுடைய பிரியாணி கம ஹமன் இருக்கும். உங்களுக்கு பிரியாணியே பண்ண தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக தைரியமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு பவுடர் உங்களுக்கு பிரியாணிக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ பாஸ்தாக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுட்டு இந்த பவுடர் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது பாஸ்தா இல்லை சாண்ட்விச் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு ஸ்டஃபிங் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இன்ஷால்லா பிரியாணி ரெசிபி ஃப்யூச்சரில் வரும்.
அடுத்து ரொம்பவே முக்கியமானது 1 கப் அளவு நான் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். இது லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுக்கலாம். லைட்டாக வறுக்கும்போது நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் நான் மாற்றி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பேட்ச் போட்டு அதையும் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது நம்ம 2 விதமாக பண்ண போகிறோம். இதில் ஒரு விதம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் சிசரை வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுதான் நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸாக கிடைக்குது. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் நான்வெஜ் பண்ண போகிறோம், இல்லை கிரேவி பண்ண போகிறோம், இல்லை பொரியலுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே கொஞ்சமாக இது சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம எப்பவும் போல் கடல் பாசியை நல்லா கட் பண்ணிவிட்டு அதையுமே மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து பாதாம் பீசின் அதையுமே நல்லா தட்டிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமில் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரமலான் நேரங்களில் நீங்கள் நோம்பாக இருப்பீங்க, இல்லை வீட்டில் குழந்தைங்கள் வந்து நோம்பு பிடிக்க மாட்டாங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னாலுமே, சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களுமே நோம்பு பிடிக்க முடியாது. ஸோ இப்படி ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதே நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியாகவும் இருக்கலாம். உங்களுக்கு இது ரெடி பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ரிசூஸ் ஆர்கானிக்கில் 25 வகையான தானியங்களால் நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் குழந்தைங்க, பெரியவங்க, பெண்கள்னு எல்லாருக்குமே ஏற்றது, ரொம்ப சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தலைமுடி பிரச்சனை இருக்குது அப்படின்னாலுமே அதையுமே தீர்க்கக்கூடியது இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரமலான் அனைவருக்கும் ஹாப்பியாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.